ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக ஆனுவல் லீவும் முடிஞ்சிச்சு, ஈத் ஹாலிடே முடிஞ்சிச்சு. நாமும் போய் யாரையும் தொல்லை பண்ணல, நம்மளையும் யாரும் வந்து தொல்லை பண்ணல. சூப்பராக இயர் எண்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சில். அடுத்த ரொட்டீன் நம்ம ஆரம்பிக்கணும்ல. ஷாப்பிங், புக் ஷாப்பிங், டெய்லி யூஷுவல் ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. தனுஷா எதுக்கு வந்திருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்கா? வேதா நீ எதுக்கு வந்திருக்கா? சாக்லேட் வாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிற? இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, வாங்கணும். இது ஃபுல்லாச்சு. அது என்னடா அது? ஷார்ப்னரு, ஃபுல்லி ஷார்ப்னர். இதுவும் ஷார்ப்னர் தான் மம்மி. டாய்னு வச்சிங்களா? டாய் ஹெலிகாப்டர் ஷார்ப். இது வந்து ஆக்சுவலி இதுவும் ஷார்ப்னர் தான். எங்கே தெரியுமா இருக்கு? இருங்க, நான் எப்படி ஷார்ப் பண்ணணும். இதை திறக்கணும். இதை திறந்து இங்கே ஒரு ஷாப் பின்னாடி பாரு. நீ அடைச்சி இங்க பின்னாடி பாரு. இங்க இருக்கு பாரு. நானே ஆக்சுவலாக என்னை விட ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட்டாக என் வீட்டுக்காரர் தாங்க ரொம்ப டீப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்பா குழந்தைங்களுக்கு நோட் புக் எல்லாம் வாங்கணும். புக் ஸ்கூலில் தான், நோட் புக் தான் எங்கே வாங்கணும். அல்சைக்கிள் எப்போவுமே வாங்குவோம். அன்சாக்கில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நாங்கள் போய் பார்த்தோங்க. அப்போ ரொட்டீனு ஈத் ஹாலிடே அது இதுன்னு வெளியிலே பாதி நேரம் சுற்றியாச்சு. அப்போ ரொட்டீனுக்கு சமையலுக்கு எல்லாமே வாங்கவே இல்லை, அக்சசரிஸ் வாங்கவே இல்லை. சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அவர் பாட்டில் ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு, பசங்க பாட்டில் ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி திரும்ப தம்பி வரையினா ஏதாவது வாங்கிட்டு போகணும் வீக்கெண்டில். சரின்ட்டு அப்படி எல்லாம் ஷாப்பிங் முடிச்சிடலான்னு மொத்தமாக அன்சாக்காலையில் போயிருந்தாங்க. அம்மா எவ்வளோ டைம் ஆச்சு. என்னால் லாங் டைம் நிற்கவே முடியாது. அப்படி ரொம்ப கேஷுவலாக போய்ட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த பொடி இந்த பொருள்லாம் வந்து ஊரில் மாதிரி வச்சுருக்க மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலாக ஓப்பனாக. அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எவ்வளோக்கு க்ளீனாக இருக்கும்னு தெரியல. பட் அவருக்கே கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அது எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக. ஆக்சுவலாக இப்போது ஒரு சீசன் மாதிரி ஆயிடுச்சுல. இந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டயட்டு, அப்புறம் நிறைய டிசீஸ்க்கு ஒரு மெடிசன் மாதிரியே இருக்குது. எல்லா சீட்ஸும் பேக்கெட் பண்ணி செமையாக செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. நமக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னென்ன சீட்ஸ் இருக்குது ஓகேவே, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எப்போவுமே நாங்கள் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். ஆக்சுவலாக அன்றைக்கி யதார்த்தமாக போய் பார்த்தோம். நாங்கள் ஒரு குழம்புக்குன்னு ஒரு மீன் வாங்குவோம். அது ரொட்டீனாக வாங்குறது இருந்து தான் அந்த ஜிலேபியான்னு சொல்லிட்டு, அப்போ தான் அதுதான் ஊரில் வைக்கிற குழம்பு மாதிரி வரும்னு சொல்லி அது வாங்குவாங்க. அது ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு தேர்ஸ்டே வேறவையா, ஈவினிங் டைம் நின்று நான் மணிக்கணக்கில் நின்று, அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சு நின்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே, கட் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போகும். எது? அப்பா மில்க் ஷேக். இந்த பரிசு என்னங்கிற? மம்மி ஒன் பீடி வந்துச்சுன்னா பில்லை மாடி வளைஞ்சு பாம்பை விட பெருசுடா. உன்னை விட ஹைட்டில் பெருசாக இருக்கா? மந்த்லிக்கான ஷாப்பிங் பண்ணும்போது பில் போடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கார மூஞ்சி பார்க்கணும், பில் ஆஃப்டர் பில்லுக்கு அப்புறம் மூஞ்சி பார்க்கணும். ஆக்சுவலாக கவுண்டரில் பில் போட ஸ்டார்ட் பண்ணோன்னே நல்லா பக்கத்துலேயே இருக்க மாட்டேன், மூவ் ஆகிடுது. அது தேவையானதானே வாங்குகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். கேஷுவலாக இருந்தாலும் மூஞ்சி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 65 வீடுன்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வரும்? 13,000-14,000 கிட்ட வந்து என்ன பண்ணுறது. ஊரில் இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்சிவ் ஆகும். அது மட்டும் போகாது, இன்னும் பெண்டிங் நிறைய இருக்குது. அன்றைக்கி வாங்கும்போது ஓரளவு தான் வாங்க. அப்பா சிரிச்சாங்க. அப்படி போயிட்டு என்னது உவாலி ஹோட்டல் இருக்குன்றல மாதம் பில்லை வச்சு எனக்கு மாலையே நான் போட்டேன். அவ்வளோ லென்த்தாக இருக்கும். நிமிஷா போட்ட மாதிரி இருக்கு.
என்னதான் வாங்கினி இப்படி இவ்வளோ பொருள் என்னடா வாங்கிய? பாவம் 66 பீடியும் கொடுத்துட்டு ஷாப்பிங் முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அன்னைக்கு நைட்டு மீன் எல்லாம் சாம்ஸாக வச்சுட்டு மறுநாள் லூலு போனோம். ஏதோ அந்த ஷாப்பிங் கண்டினியூஷன். ஒரே ஷாப்பிங் தான். ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லி டிஃபன் கட்டணும். எல்லா ரொட்டீனுக்கும் என்னென்ன தேவையோ அங்கே என்ன மிஸ்ஸிங்கோ அதெல்லாம் இங்கே வாங்க வந்தோம். ஓ மாமா சுற்றுவேன். ஷாப்பிங் முடிஞ்சதுங்க. ஆக்சுவலாக சம்டைம் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலவே தோணும். அப்போ என்ன பண்ணேன், நான் கடலில் ஊற வச்சுட்டு இந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் சிலது விற்பாங்களே, கொண்டக்கடலை வேக வச்சுட்டு மாங்காய் திருவுனது, கேரட் திருவுனது, வெள்ளரிக்காய் திருவுனது, இந்த மாதிரி நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அதை லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேங்க. லெமன் லைட்டாக போட்டு மாங்காய், வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் திருவி மிக்ஸ் பண்ணி. ஆக்சுவலாக அகிலானி கிளம்பிட்டேன்னு சொன்னால் வரேன்னா, அப்புறம் அவனும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்ட்டுனா, நிமிஷாவும் நல்லா இருக்குன்ட்டுனா. ஆக்சுவலாக எல்லாருக்கும் அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த சமையல் சமைச்சு சாப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, கிளம்பு. எங்கே அவங்கள விட்டுட்டு வந்துட்டா அதோட. போ சிங்கிள் அங்கே இருக்கும் பாரு. இதெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த இருக்கு பாரு. ஐஸ்கிரீம் அதுலே வா. அது என்ன நல்லாவா இருக்கு. நான் மட்டன் வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணேங்க. அதாவது எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன், வெறும் போன்லெஸ் மட்டும். மட்டனை சுக்கா பண்ணேன். சிக்கனை வந்து கட்லெட் மாதிரி அரைச்சிட்டு கட்லெட் கோலா உருண்டை மாதிரி பண்ணேங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணும்போது வந்து நான் பச்சையாக தான் பண்ணேன். கொத்தமல்லி எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. சிக்கன் சுக்கா, இது மீன் குழம்பு, மீன் வறுவல் இருந்தது. மட்டன் சுக்கா பண்ணி ஐலண்ட் வரான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து கோலா உருண்டை மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சிங்கிள் வாங்கிட்டு இங்கே இவ்வளோ சமையல் சமைச்சு வச்சுருக்கேங்க. அவன் அங்கேருந்து வரும்போது நண்டு வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் மறுநாள் செஞ்சு கொடுத்தேன் நண்டு. காலைல பசங்க ஸ்கூல் போடுறதுக்கு காலையில் பசங்களுக்கு ப்ரெட் எதோ போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்புறம் நண்டு செஞ்சு கொடுத்தேன். ஐயோ, ஆனால் சமைச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சிட்றேன், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறேன். அதுக்கப்புறம் வெளியில் வேறு கிளம்புறேன்னு பசங்க கிளம்புவாங்க பாருங்கள். நல்லா சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஊர் சுற்ற வேண்டியது அப்படின்னு ஒரே மாதிரி போகுதா லைஃப். எனக்குலாம் ரொம்ப உண்மையிலே கடுப்பாக தான் இருக்குது. ஸ்கூல் ஆரம்பித்தா தான் சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸாம் அப்படி இப்படின்னு போகும். இருந்தாலும் 1 மந்த் லீவில் இருந்தோம். அப்புறம் ஈத் ஹாலிடே, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனோம். அப்போ மட்டும் தானே ஜாலியாக இருக்குது. திரும்ப நம்மளுக்கு ரொட்டீன் வந்து ரொம்ப சேமாகவே ஒரே மாதிரியே இருக்கணும். எனக்குலாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அப்படி இருக்குது இந்த சுச்சுவேஷனில். நம்ம இங்கே எல்லோரும் எப்படியோ ஓட்டிகிட்ருக்கோம். ஏதாவது ஃபிலாசபி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து மற்றவங்க நம்ம கூட இருக்கவங்களாம் என்ன மைண்ட் செட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரியல. நம்மளை சுற்றி உள்ளதெல்லாம் ஆக்சுவலாக ஊரில் தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கு பிரச்சனை அப்படின்னா, இங்கே உள்ள மனுஷங்களும் ஐயோ அவங்கவுங்க பண்ணுற தப்பை உணராமல் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப டூ மச்சுங்க ஆக்சுவலாக. அதாவது எப்படின்னா, நான்லாம் முடிஞ்சளவு நான்லாம் எப்படி அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தொல்லை இல்லாமல் இருப்பேன். என் உண்டு என் வேலை உண்டுன்னு. இந்த முன்னாடி பேசுகிறது, பின்னாடி பேசுகிறது, கேலு கிண்டல், சின்ன சந்தோஷத்துக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காலையில் அப்புறம் பிரச்சனை வரும்போது அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. இது என்ன இது? பேசுகிறத அட்லீஸ்ட் பண்ணுற தப்பையாவது ஒத்துக்கணும்னாலாம் பண்ணலை அப்படின்னா கூட சரி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிற ஆள். எனக்கெல்லாம் எதையும் பயந்து ஓடுற ஆளும் கிடையாது. திமிரு பிடிச்ச ஆள். எதுனாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே உள்ளவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே தனக்கு ஒன்றுமே பேச தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு தான் பேச தெரியணும் லா பேசுகிறது. அவங்க அப்படி பேச்சு திறமாள் இப்படி திறமாள். எனக்கு இந்த மற்றவங்க மூலமாக இந்த ஒருத்தவங்களை பற்றி பேசி கேள்விப்படுறது, இந்த புறம் பேசுகிறது, இதெல்லாம் கேட்கும் போது இரிட்டேட் ஆகுது. வந்தமா அவன் வேலையை அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க வாழ்கிறோம். இது எதுக்கு அடுத்தவங்களை பேசிக்கிட்டு பொழுது கடத்திக்கிட்டு? இங்கே யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. சும்மா ஏதோ பொழுது போகிறதுக்கு செய்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அதோடு இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு ஐயோ அவங்க அப்படி இவங்க அப்படி கிண்டல் கேலி நடக்கிறது, உட்கார்றது, ஓடுறது, அசைகிறது எல்லாத்தையும் கேலி பண்ண வேண்டியது.
அப்புறம் அதோட பின்விளைகள் வரதானே செய்யும். யாராக இருந்தாலுமே ஒரு லிமிட்டு தாங்க. மற்றவங்கள வருத்தப்படுத்தி தான் சந்தோஷமாக இருக்கணும்னு எப்போவுமே எந்த மனுஷனும் எப்போவுமே நினைக்காதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் பாதிப்பு தான். முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிக்கங்க. அது வந்து சின்ன சந்தோஷத்துக்காக பண்ணுறேன் அதுக்காக பண்ணுறேன்னு கூட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் கஷ்டம்தான். அது ஒரு விதத்தில் பாதிக்க தான் செய்யும். நானாக இருந்தாலும் அதுதான். அப்படி செய்யவே கூடாது. அடுத்தவங்களை வருத்தி நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா, அது தேவையே இல்லை அப்படின்னு தான் இருக்கணும். பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சரியான செல்ஃபிஷிங்க தான் பண்ணுற தப்பை உணராமல் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஐயோ ஊரை விட இங்கே மோசமாக இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் இதுவாக இருக்குது. ஓகே, நல்லவங்களே இருக்காங்களே, அப்படியே சேர்ந்துட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்க தாங்க செய்யும். நம்ம தான் அப்படியே இப்போ வாழ பழகிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ அனுசரித்து எங்கேனாலும் அப்போ தனியாக தான் இருக்கணும் நம்ம. அப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இங்கே தனியாக இந்த ஊரில் வந்து என்ன நம்மளுக்கு ரிலேஷனாக எந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 4 பேர் போகிறது தான். அதையாவது என்ஜாய் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கணும். அவ்வளோதான். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ பழகிக்கணும். அதை விட்டுட்டு முன்னாடி பேசிக்கிட்டு பொழுத ஓட்டிக்கிட்டு ஐயோ நம்மளால முடியாதுப்பா, எனக்கெல்லாம் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் இருப்பேன், அதுக்கு மேலே பின்னாடி என்ன வேணால் பேசிப்போங்க, ஐ டோன்ட் கேர். நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஹெல்தி இல்லாத ஃபுட்டு தாங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. இங்கே ஸ்கூலில் எல்லாரும் அந்த மாதிரி கொண்டு வரனால அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். யாரும் எப்படியும் போகிறாங்கங்க. நம்ம பிள்ளைங்க நாம் ரொம்ப சேஃபாக பத்திரமா இருந்துக்குவோம், மற்றவங்க வாயில் இருக்காமல். நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், சமைப்போம், என்ஜாய் பண்ணுவோம், நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே பண்ணுவோம், நல்லதே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.